ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யா விலாக்ஸ். நம்ம வீடியோவை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஹெல்த் கண்டிஷன்னால் போட முடியலைங்க. இன்றைக்கி நம்ம வீட்லேயே ஈஸியாக எப்படி டீ கேக் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் ரவை எடுத்துருக்கேன், 1 கப் ஜீனி, 1 கப்பு மைதா. இப்போ இந்த மெஷரிங் கப்புக்கு 1 கப் ரவை, 1 கப் ஜீனி, 1 கப் மைதா எடுத்துருக்கேன், 3 ஏலக்காய் எடுத்துருக்கேன். இப்போ இந்த ரவையும் ஜீனியும் நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா பவுடராக பொடி பண்ணிவிட்டு வந்துடுவோம். ரவையும் ஜீனியும் ஏலக்காய் நம்ம நல்லா என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பவுடர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதோட எடுத்து வச்ச மைதா 1 கப் ஆட் பண்ணிக்குவோம். இதே மெஷரிங் கப்பில் 1 கப்பு நம்ம ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துப்போம், சன்ஃப்ளவர் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில். இப்போ இது எல்லாமே நம்ம ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்துக்குவோம். பேக்கிங் சோடா, அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடமாக பேக்கிங் பவுடர், காய்ச்சி ஆக வச்ச பால். நம்ம எடுத்த கப்புக்கு ஒரு கப் எடுத்துருக்கேன். பார்த்து சேர்த்துக்கோங்க, ஃபுல்லாக சேர்க்கணும்னு இல்லை. கொஞ்சம் நம்ம கிளறிட்டு அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு பால் எவ்வளோ சேர்க்கணுமோ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணிக்குவோம். இல்லைங்க, இட்லி பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம். ஸோ ப்ரீ ஹீட் பண்ணுறோம். ஒரு 5 நிமிஷம் நம்ம இட்லி பாத்திரத்தை மூடி வச்சுருப்போம். ஸ்டவ் பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுருக்கேன். ஸோ ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம இதை ப்ரீ ஹீட் பண்ணிடுவோம். அதுக்குள்ளே இங்கே நமக்கு பேட்டர் ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா பால் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம கேக் ட்ரேவை ரெடி பண்ணிடுவோம். ட்ரே இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி கிண்ணம் அல்ல டிஃபன் பாக்ஸ் இப்படி எதுலனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். என்கிட்ட இருக்கிற கேக் ட்ரே கொஞ்சம் பெருசாக இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு கிண்ணத்தில் வச்சு காட்டுறேன். என்கிட்ட இந்த ரவுண்டு தான் இருக்குது, இது பெருசாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த சின்ன கிண்ணத்தில் இன்றைக்கி கேக் செய்வோம். இதில் நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா நல்லா நெய் ஊற்றிட்டு சுற்றி தடவி விட்டுருவோம். அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வராது. நெய் ஊற்றிட்டு நல்லா பாட்டமில் சைடில் ஃபுல்லாக என்ன பண்ணுங்க அப்படின்னா தடவிடுங்க கிண்ணம் ஃபுல்லாக. நம்ம நெய் ஊற்றி தடவிட்டு கொஞ்சமாக மைதா மாவு போட்டு சுற்றி டஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாவை நம்ம இதில் ஊற்றிடுவோம். மாவை கிண்ணத்தில் ஊற்றிட்டோம். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சுருவோம். ஆல்ரெடி இந்த இட்லி பாத்திரத்தை ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். உள்ளே இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இப்போ நம்ம கேக் மாவை உள்ளே வச்சுருவோம். பார்த்து வைங்க, கை எதுவும் சுட்டுக்காதீங்க. இப்போ நம்ம வச்சாச்சு. அடுப்பு நமக்கு சிம்மில் தான் இருக்குது. 1 மணி நேரம், அதாவது குறைஞ்சது 50 நிமிஷமாவது இருக்கணும். மூடி போட்டு மூடிடுவோம். ஏர் டைட்டாக இருக்கணும். 50 நிமிஷம் கழிச்சு நமக்கு கேக்கு ரெடி ஆகிடும். நைஃப் நம்ம விட்டு பார்ப்போம். டச் பண்ணால் எதுவும் மாவு இல்லை, சூப்பராக வெந்துருச்சு. நம்ம ஸ்லைஸ் போட்டுருவோம். கேக்